இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 3வது நாள். கடந்த 2 நாட்களாக நாம் ஒரு சில காரியங்களை முன்னுரையாக நாம் பார்த்தோம். முதல் நாள் அன்று, அதாவது நேற்று முன்தினம் முதல் நாள், நாம் ஒரு பொதுவான முன்னுரை பார்த்தோம். எவ்வாறு தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எந்த மனநிலையோடு கலந்து கொள்ள வேண்டும், எந்த நோக்கத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பொதுவான முன்னுரை பார்த்தோம். அது மிக மிக முக்கியமானது. 2வது நாள் இந்த தியானத்திற்குரிய முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த தியானம் இதுவே தகுந்த காலம் பருவம் 5. இந்த தியானத்தில் நாம் என்னென்ன தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் முன்னுரையாக நேற்று தியானித்தோம் அல்லது சிந்தித்தோம். ஆக கடந்த 2 நாட்கள் நாம் சில காரியங்களை முன்னுரையாக பார்த்தோம். இன்றிலிருந்து அன்பார்ந்தவர்களே, நாம் 2வது பகுதிக்கு நாம் நுழைகிறோம். இந்த தியானத்தின் 2வது பகுதி. கடந்த 2 நாட்கள் முதல் பகுதி. இன்றிலிருந்து 2வது பகுதிக்கு நுழைகிறோம். இந்த 2வது பகுதிக்கு நுழையும் பொழுது அந்த நாம் எடுத்துக்கொண்ட அந்த வசனத்தை நாம் ஒரு முறை நாம் சொல்லி நாம் தியானிப்போம். அதன் அடிப்படையில் நாம் இந்த 2வது பகுதியை நாம் தொடங்குவோம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனம் நேற்று நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். The letter to the Hebrews. எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. எப்படி ஓடணுமா? மன உறுதியோடு ஓட வேண்டும். அப்படி மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால் சில காரியங்கள் அல்லது சில உண்மை நாம் நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றாக கவனிங்கள். இந்த ஓட்ட பந்தயத்தில், கிறிஸ்தவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் தடைகள் இல்லாமல் நாம் ஓட வேண்டும் என்றால், மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால், சில காரியங்கள் அல்லது சில உண்மை, அதுதான் நல்ல அருமையான வார்த்தை, சில உண்மை அல்லது உண்மை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இந்த உண்மையை நாம் உறுதிப்படுத்தி கொண்டால்தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் மன உறுதியோடு நாம் ஓட முடியும். அதை தான் இந்த 2வது பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம் அல்லது சிந்திக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் நம்ம மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்கள், என்னென்ன உண்மைகள், அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். இது மிக மிக முக்கியம். ஃபாதர், நீங்க ஒவ்வொரு முறையும் மிக மிக முக்கியம் சொல்றீங்க. எல்லாமே முக்கியம்தான். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்? இது கடவுளுடைய வார்த்தை, அதனால ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த ஓட்டத்தில், கிறிஸ்துவ வாழ்வு இந்த ஓட்டத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, ஓட முடியாம அப்படியே நிக்கிறாங்க, முன்னாடி போக முடியல. இத்தனை ஆண்டுகள் ஆனா கோயிலுக்கு போறோம், நன்மை வாங்குறோம், 4 பேர் உதவி செய்றோம், எல்லாம் செய்றோம், ஓட முடியல. ஏன்னா இப்ப சொல்ல போகிற, இன்றையிலிருந்து நாம் தியானிக்க போகின்ற இந்த உண்மையெல்லாம் அவர்கள் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை. அதனாலதான். அப்போ இன்றைக்கு நாம் முதல் காரியத்தை, முதல் உண்மையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நாம் முதலில் நம்முடைய மனதில் அல்லது உள்ளத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்னது? நன்றாக கவனிங்கள், தயவு செய்து நன்றாக கவனிங்கள். கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இதுதான் முதல் உண்மை. கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்.
கடவுள் எத்தனை காரியங்கள் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்? எத்தனை காரியங்கள்? நன்றாக கவனிகள். ஒவ்வொரு வார்த்தை முக்கியமானது. நிறைய காரியங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அப்படி சொல்லல, நிறைய காரியங்கள் சொல்லல. கடவுள் அனைத்தையும் அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும், நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையையும், நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும், அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கை எதுவா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் கடவுள் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளும் போதே எவ்வளவு ஒரு பலம் தெரியுமா, ஒரு வல்லமை தெரியுமா, ஒரு ஆற்றல், ஒரு மகிழ்ச்சி. அவர் எங்க அப்பா அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அவர் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பைபிள் நிறைய எடுத்துக்காட்டு இதுக்கு இருக்கு. நமக்கு அனைவருக்கும் தெரிந்த எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டுல ஜோசப். சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியும் எவ்வளவு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். எதிரிகளிடம் இருந்தல்ல, அவருடைய யோசப்போட எதிரிகளிடம் இருந்தல்ல, உடன்பிறப்பு கூட பிறந்த சகோதரர்களிடமிருந்து எவ்வளவு பிரச்சனை. அவரை யோசப்பை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக குழியில் போட்டார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் எனக்கு கடவுள் செய்யறாரு? நான் ஏதாவது பாவம் செஞ்சேனா? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா? தப்பு செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்க ஓஹோன்னு இருக்கான், எனக்கு பாரு இந்த நிலை, நான் ஜெபிக்கலையா, கோயில் போலையா? ஜோசப்ப குழியில போட்டாங்க, சொந்த உடன் பிறந்த சகோதரர்கள். அப்புறம் ஒரு அடிமையாக வித்தாங்க. சொந்த சகோதரர்கள் ஜோசப்பை காசுக்காக அடிமையா வித்தாங்க. எவ்வளவு பிரச்சனை. கடைசியில எங்க போய் முடிஞ்சாரு? ஜெயில, சிறைச்சாலையில போய் இருந்தாரு. நம்ம அதான் சொல்லுவோம், ஒரு பிரச்சனை பின்னாடி இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை. கடவுளே, அவருக்கு என்ன கண் இல்லையா? அவருக்கு எல்லாம் பார்ப்பது இல்லையா? அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன் கடவுளுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறாரு? அன்பார்ந்தவர்களே, சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். நமக்கு எல்லாம் புரிய வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எல்லாம் புரிய வேண்டும் அவசியம் கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்வோம், ஒன்று மட்டும் நம்முடைய மனதில் உறுதிப்படுத்திக் கொள்வோம். என்ன? கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். யோபோட வாழ்க்கையில் நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரிந்ததுதான், தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யோபுவை சாத்தான் யோபை சோதிப்பதற்காக கடவுளிடம் அனுமதி கேட்டார். கடவுளுடைய அனுமதி இல்லாம யோபுவை சோதிக்க முடியாதுங்க, யாரையும் சோதிக்க முடியாது. கடவுள் எங்கேயோ அனுமதி கொடுக்கிறார். நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். சாத்தான் யோபுவை எப்படியெல்லாம் சோதித்தார். கடவுள் அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுக்கும்போது கடவுள் என்ன சொன்னார்? சாத்தான்ட்ட, நீ என்ன வேணா செய், ஆனா அவனுடைய உடலை தொடாத. ஒரு கோடு போட்டாரு, எல்லை வரைஞ்சாரு. அந்த கோட்டுக்குள்ள தான் நீ சோதிக்கணும். ஆனா திருப்பி 2வது முறை சாத்தான் கடவுள்கிட்ட வந்து, இல்ல அவனுடைய உடலை தொட்டாதான் அவனுக்கு புரியும், அப்பதான் உண்மையிலேயே அவன் யாருன்னு தெரியும். சரி, அப்ப கடவுள் சொன்னாரு, சரி அவனோட உடலை தொட்டுக்கோ, ஆனா அவனுடைய உயிரை தொடாத. அப்பயும் ஒரு எல்லை, ஒரு கோடு போட்டாரு. இதுக்கு மேலே போக கூடாது, உனக்கு ஒரு எல்லை இருக்கு. பாத்தீங்களா? கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அது எந்த மனிதனா இருக்கட்டும், இல்ல தீய அசுத்த ஆவிகளா இருக்கட்டும், சாத்தான, எங்கேயோ கடவுள் அனைத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நன்மைகளையும், அனைத்து நாம் சொல்லக்கூடிய தீமைகள் சொல்ல கூட அனைத்தையும் அவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் இது ஒரு பலன், ஒரு மகிழ்ச்சியை தந்தது, ஒரு நம்பிக்கை தந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, சில வசனங்கள் எடுத்து நாம் தியானித்தோம் என்றால் இன்னும் இது ஆழமாக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, தானியேல் ஆகமம் 4வது அதிகாரம் 35வது வசனம். தானியேல் ஆகமம் 4வது அதிகாரம் 35வது வசனம்.
இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அவருடைய திருமுன் ஒன்றும் இல்லை. உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒன்றும் இல்லை, பூஜ்யம். அவருக்கு முன்னாடி ஒன்னும் கிடையாதுங்க. இது ஒன்னும் கிடையாது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் தாம் விரும்பியதே அவர் செய்கிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அவர் விரும்பியதை அவர் செய்கிறார். அவருடைய வலது கையை தடுக்கவோ ஏன் இவ்வாறு செய்கிறீர் என்று அவருடைய செயல்களை குறித்து விடவோ கேட்கவோ எவராலும் முடியாது. அவருடைய வலது கையை தடுக்கவோ ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய செயல்களை குறித்து வினவோ கேட்கவோ எவராலும் முடியாது. Nobody can question him. அவர் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்திலும் அவர் தம்முடைய ஆட்சி ஆட்சி செய்கிறார். ஃபுல் அத்தாரிட்டி, அனைத்தின் மீதும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள கடவுள். எனவேதான் பல முறை பைபிள பாத்தீங்கன்னா ஐ எம் ஆல் மைட்டி காட் என்று சொல்வார். ஆல் மைட்டி, நாட் ஹாஃப் மைட்டி, ஆல் மைட்டி. சர்வ வல்லமை உள்ள கடவுள். அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றது. இதை நாம் அறிந்து கொண்டு பிரச்சனைகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, குடும்ப பிரச்சனை வரும்பொழுது, வேற எங்கேயாவது வேலை இடத்துல, வேற எங்கேயாவது உறவுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தளர்ந்து போகாமல் இந்த உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள. அவர் யார்? எனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாது. ஒரு முறை இஸ்ரேல் நாட்டு ராஜாக்கு எதிராக 3 ராஜாக்கள், 3 அரசர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்ரேல் நாட்டு அரசனுக்கு எதிராக வந்தார்கள். இந்த அரசனுடைய பேர் யெகோஷாபாத். பேரை பத்தி கவலைப்படாதீங்க, யெகோஷாபாத். இது எங்க வருகிறது? 2 குறிப்பேடாகமும் 20 அதிகாரத்துல வருகிறது. 2 கிரானிக்கல்ஸ் 2 குறிப்பேடாகமும் 20வது அதிகாரம். இப்ப இந்த ராஜா என்ன செய்ய போற என்ன செய்ய முடியும்? 3 அரசர்கள் ஒன்று சேர்ந்து, கூட்டமைப்பு, அவங்க ஒன்னா சேர்ந்து, டேய் நம்ம அந்த இஸ்ரேல் நாட்டு ராஜாவை அழிச்சிடணும், அந்த அரச அழிச்சிடணும் வாங்க. அப்படி 3 பேர் வல்லமையோடு பெரிய ஒரு படையோட வராங்க இவருக்கு எதிராக. இவர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த இஸ்ரேல் நாட்டு ராஜா கையில ஆள் பலமோ ஆயுத பலமோ ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இவர் என்ன செஞ்சாரு பாருங்க, நன்றாக கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனை வரும்போது, நம்மளால ஒன்னும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது, நம்ம அப்படியே நம்ம அப்படியே என்ன செய்வது என்று அறியாம நம்ம என்னென்னோ தவறான முடிவு எடுக்கிறோம், தவறான வழியில் செல்கிறோம். ஆனா இவர் என்ன செய்தார் பாருங்க, கடவுளுக்கு முன்னாடி சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். நாமும் ஜெபிக்கிறோம்ல, என்னப்பா நாங்களும் ஜெபிக்கிறோம்ல, ஏதாவது பிரச்சனை வந்து எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கிறோம்ல. அங்கதான் வித்தியாசம். அவரும் ஜெபித்தார், நாமும் ஜெபிக்கிறோம். உண்மை, நீங்க சொல்றது நம்ம சொல்றதெல்லாம் உண்மைதான். ஜெபிக்கிறோம், எங்களை காப்பாத்துங்க, ஜெபிக்கிறோம், தப்பு கிடையாது, நல்லதான், கரெக்ட் தான். ஆனா அவர் எப்படி ஜெபித்தார்? அவர் எப்படி ஜெபத்தை தொடங்கினார்? நம்ம தொடங்குற மாதிரி அவர் தொடங்கல. நம்ம ஆண்டவரே காப்பாத்துங்க, கடவுளே காப்பாத்துங்கன்னு, அது தப்பு கிடையாது, நல்லது. ஆனா அவர் எப்படி தொடங்கினார்? பைபிளை ஏன் இதெல்லாம் எழுதிருக்குன்னா, இதெல்லாம் நம்ம வாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வச்சிருக்காங்க. அவர் எப்படி தொடங்கினார்னா, கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், எவ்வளவு வல்லமை மிக்கவர், அவர் அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிக்கையிட்டு தொடங்கினார். 2 குறிப்பேடு, 2 கிரானிக்கல்ஸ் 2 குறிப்பேடு 20வது அதிகாரம் வசனம் 6. அது ஜெபம் தொடங்குறதே 6வது வசனத்துல தான். வசனம் 6ல தான் ஜெபம் தொடங்குது. அந்த வசனம், அந்த ஜெபத்தின் தொடக்கத்தை பாருங்க எப்படி இருக்கு. அவர் ஜெபிக்கிறாரு, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? அனைத்து நாடுகளின் அரசுகள்
ஆள்பவர் நீரே அல்லவா. அனைத்து நாடுகளின் அரசுகளே ஆள்பவர் நீர் அல்லவா. நீர் வலிமையும் ஆற்றலும் மிக்கவர். ஜபத்தின் தொடக்கத்தை பாருங்க. இன்னும் காப்பாத்துன்னு சொல்லல, இன்னும் காப்பாத்துன்னு சொல்லல. 3 பேர் ராஜாக்கள் வந்துட்டு இருக்காங்க, பெரிய படையோட வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல, இன்னும் அந்த வார்த்தை வரல. நீர் வல்லமையும் ஆற்றலும் மிக்கவர். உம்மை எதிர்த்து நிற்க, உம்மைக்கு எதிராக உம்மை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. எனக்கு எதிராக அவங்க வந்துருவாங்க, எனக்கு இவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா உம்மை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாது. நீர் வல்லமையும் ஆற்றலும் மிக்கவர். ஜெபத்தை பாருங்க. கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அதை அவர் அறிக்கையிட்டு அவர் தொடங்குகிறார். அப்புறம் அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும், வாஸ்தவம் என்றால் தெரியும். 6வது வசனத்தை அவன் ஜெபத்தை முடிச்ச பிறகு நமக்கு தெரியும், கடவுள் அங்கு செயல்பட்டார். இவர்கிட்ட, இந்த ராஜாட்ட, அரசர்கிட்ட ஆள்பலமோ ஆயுத பலமோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா கடவுள் யாருன்னு சொன்னாரு, அவருக்கு வழிபடுற கடவுள் யாருன்னு எடுத்து சொன்னாரு. அங்க ஆரம்பிச்சு பாருங்க, வெற்றி. இவருக்கு வெற்றி கிடைத்தது. அனுமானவர்களே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கடவுள் யார் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வழிபடுகிற, நான் ஆராதிக்கின்ற கடவுள் அவர் எவ்வளவு பெரியவர். எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனை மலை போல இருக்கலாம், ஆனா அவருக்கு முன்னாடி இதெல்லாம் தூசி. அதை அறிக்கையிடுவோம். அவர் எப்படி செயல்படணுமோ அவர் செயல்படுவாரு. அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறாரு. இதாங்க முதல் காரியம். இந்த கிறிஸ்துவ ஓட்ட பந்தயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ப வேண்டியது. அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை நம்ப வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும், அதை சொல்ல வேண்டும், அது உள்ளத்தின் ஆழத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தான் இதோடைய பலன் கிடைக்கும். மற்றவங்களாம் தளர்ந்து போயிடுவாங்க, உடைந்து போயிடுவாங்க, தற்கொலை கூட பண்ணிடுவாங்க. ஆனா இது அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இதன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், அவர்கள் ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டார்கள். கடவுளுடைய வல்லமையை அவர்கள் அந்த சூழ்நிலையில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பழைய பைபிள் முழுவதும், பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடு எல்லா இடத்தையும் இதை பார்க்கலாம். அவர் யாரு? நான் என்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அனைத்தையும் அவர் நன்கு அறிந்தவராயிருக்கிறார். He knows everything. அனைத்தையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். அடுத்தது, அவர் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். 3வது, என்னுடைய நன்மைக்காகவே அவர் அனைத்தையும் செய்கிறார். ஆஹா, அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கிறார், அனைத்தையும் அவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார், அனைத்தையும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கிறார். எனக்கு புரியல, எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, என்னுடைய வேதனை அதிகமாயிட்டே இருக்கு, என்னுடைய வியாதி அதிகமாயிட்டே இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவசியமும் கிடையாதுங்க. நான் யாருங்க, அவரு யாருங்க? நான் சாதாரண மனிதன், ஒரு மண்ணு, களிமண்ணு. அவருடைய ஞானம் என்ன, என்னோட ஞானம் என்ன? யோபுக்கு பிரச்சனைகள் வந்த போது, சோதனை வந்த போது, யோபு சில கேள்விகளை கேட்டார். ஏன் கடவுள் கடைசி யோபு ஆகம கடைசியில, முன்னாடி எல்லாம் கேட்கல, ஆனா பிற்காலத்துல யாரோ தூண்டி விட்டாங்க, நண்பர்கள் தூண்டி விட்டதுனால, யோபு நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கப்பா, இல்லைன்னா கடவுள் இப்படி அனுமதிப்பாரா, அப்படி தூண்டி விட்டதுனால யோபு பல சந்தேகங்கள் வந்துச்சு யோபுக்கு. உடனே நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் யாராவது ஏமாத்துறான இல்லையே, நான் கன்னி பெண்களை கூட நான் கண்களா நான் பார்த்தது கிடையாது, நான் ஒண்ணும் செய்யலையே, ஏன் அப்படிலாம் கடவுள் அனுமதிக்கிற, இப்படி பல கேள்விகள் கேட்டாரு. அப்ப கடவுள் 38வது அதிகாரத்துல, யோபாகமம் 38வது அதிகாரத்துல யோபுட்ட பேசுறார். அப்பதான் முறையா கடவுள் யோபுட்ட பேசுறார். 38, அது வரைக்கும் அமைதியா இருந்த கடவுள் 38வது அதிகாரத்துல வாயை திறந்து பேசுறார். யோபு கிட்ட பல கேள்விகளை கேட்கிறார். யோபு, நான் இந்த பூமியை படைத்த போது, இந்த பூமிக்கு அடித்தளமிட்ட பொழுது நீ எங்க இருந்த, நீ எங்க இருந்த,
கடல் அலைகளுக்கு எல்லை வரைத்த போது நீ எங்க இருந்த? பல கேள்விகள் கேட்டாரு. தொடக்கத்துல எங்கப்பா இருந்த? நான் இதெல்லாம் செஞ்சப்போ நீ எங்க இருந்த? அந்த 38வது அதிகாரம் கடைசியில இன்னொரு கேள்வியை கேட்கிறார். 41வது வசனம், 38வது அதிகாரம் 41வது வசனம், கடைசி வசனம். காக்க குஞ்சுகள் இறைக்காக உணவுக்காக அழும் பொழுது, கதறும் பொழுது, அந்த காக்கா குஞ்சுகளுக்கு உணவு அளிப்பவர் யார் யோபு? மற்ற இந்த பறவைகளோ புறாவோ மைனாவோ கிளியோ இல்ல, இந்த காக்காவை யாரும் கவனிக்கிறது கிடையாது. இது ஒதுக்கப்பட்ட ஒரு பறவை, யாருங்க போட்டோ பிடிக்க மாட்டாங்க. அந்த காக்கா குஞ்சு உணவுக்காக அழும் பொழுது, தமிழ் பைபிள் அருமையா இருக்கு, கரையும் பொழுது, உணவுக்காக அழும் பொழுது, ஏங்கும் பொழுது, அந்த காக்கா குஞ்சுக்கு உணவு அளிப்பவர் யார் யோபு? இதெல்லாம் கேட்ட பிறகு 40வது அதிகாரத்துல யோபு சொல்ற பதில் அன்பானவர்களே, அருமையான பதில். இவ்வளவு நேரம் நான் பேசினேன், இனிமே என் கையால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்றேன். அருமையான வார்த்தை, என் வாயை பொத்திக் கொள்கிறேன், இனிமே நான் கேட்க மாட்டேன். நாம துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். ஏன் கடவுள் இதெல்லாம் செய்யறாரு? ஏன் கடவுள்லாம் அனுமதிக்கிறாரு? அவர் கண்ணு இல்லையா? ஏன் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இப்படி நடக்குது? ஏன் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி நடக்குது? ஏன் உயிர் எடுத்திருக்கலாமா? ஏன் என் பிள்ளைய? எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாபெரும் உண்மை, முதல் உண்மை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அப்புறம் பாருங்க நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம். அப்புறம் இந்த முதல் உண்மை நம் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டால் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை பாருங்க. இன்றிலிருந்து ஆரம்பிங்க இந்த ஓட்டத்தை. இந்த மாபெரும் உண்மை, இதுக்காக நன்றி சொல்லுங்க. அவ்வளவு ஆசீர்வாதமாக இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். தூய ஆவியாண்ட பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இந்த உண்மை எனக்கு தெரிந்ததுதான், கேள்விப்பட்டிருக்கிறதா, ஆனா இந்த உண்மை என் உள்ளத்தின் ஆழத்தை நான் பதித்து வைக்கவில்லை. இப்பொழுது என்னுடைய உள்ளத்தை திறந்து இந்த மாபெரும் உண்மை உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வையும் ஆவியானவரே. இந்த என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நான் முடித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் எவ்வளவு பெரிய சூழ்நிலையை சந்திக்க நேரிட்டாலும் பயப்படாமல், இது எங்க போய் முடியுமோ என்னாகுமோ என்று பயப்படாமல், கவலைப்படாமல் நான் உறுதியோடு, மன உறுதியோடு இந்த ஓட்டத்தை ஓட ஆவியானவரே எனக்கு, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கதறும் பொழுது, அந்த காக்கா குஞ்சு அடுற மாதிரி கதற மாதிரி நாம் அழும் பொழுது நமக்கு அவர் அந்த உதவியை தருகிறார், அந்த வல்லமையை தருகிறார். ஆண்டவரின் கண்கள் உலகம் முழுவதும் சுழன்று பார்க்கின்றன. தம்மை முழு மனதோடு தேடுபவர்களுக்கு அவர் தம்முடைய ஆற்றலை அளிக்கிறார், வல்லமை அளிக்கிறார். 2 குறிப்பேடு 16:9, 2 குறிப்பேடு 2 Chronicles 16:9. தூயாவை என்று ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், இன்றைக்கே ஜெபிப்போம், நாளைக்கு இன்றைக்கு இப்பொழுது ஜெபிப்போம். இது அருமையான காலங்க, இந்த காலம் இது பொற்காலங்க. ஏன் ஃபாதர் இப்படி அருமையா நல்ல காலம்னு சொல்லி என்ன பெரிய இது, என்ன பெரிய இதா எப்படி கேட்டீங்க? ஏன்னா இதுதாங்க அருமையான காலம். இந்த காலம் கடவுள் நம்முடைய சமீபமா இருக்கிறார், நமக்கு கடவுள் சமீபமா இருக்கிறார், நம்முடைய அருகில் இருக்கிறார். விட்டுறாதீங்க இந்த காலம், இதுவே தகுந்த காலம்.